பதில் சொல்லி தானே சார் ஆகணும். அதுக்காக தானே நாங்க இந்த பெட்டிஷனே போட்டிருக்கோம். சார் நாங்க ஒன்றும் சும்மா இல்லையே சார். கோர்ட் எங்களுக்கு 4 வாரம் தான் டைம் கொடுத்துருக்கு. ஆனா கமிஷனர் சார் எங்களுக்கு 10 நாள் தான் டைம் கொடுத்துருக்காரு. 10 நாளைக்குள்ள உங்க சிஸ்டரை கண்டுபிடிக்கலன்னா டிபார்ட்மெண்ட் மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு மிரட்டிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? அவ்வளவு சொல்லியும் நீங்க என் தங்கச்சி இன்னும் கண்டுபிடிக்கலையே சார். சார் டே நைட்டு தூங்காம நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார். நாங்க தேடாத இடமே இல்ல சார். 4 டீம் தனியா வேலை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு சின்ன குழு கூட கிடைக்கல சார். அதான் உண்மை சார். சார் அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க தானே போலீஸ். சோ நீங்க தானே கண்டுபிடிக்கணும். சார் கண்டுபிடிச்சிரும் சார். உங்க சைடுல இருந்து கோஆபரேட் ரொம்ப முக்கியம் சார். உங்க சிஸ்டர் சம்பந்தமா யார் மேல டவுட் இருந்தாலும் ஒரு சின்ன குழு கிடைச்சா கூட எங்களுக்கு இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். சார் நாங்க எங்க வீட்டுக்கு எந்த பார்சல் வந்தாலும் எந்த போன் வந்தாலும் என்ன நடந்தாலும் உங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்றோம். அதோட இப்போ கூட என் சிஸ்டரோட மொபைல் உங்க கஸ்டடியில தான் இருக்கு. அது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க மறந்துடாதீங்க சார். அதை வச்சுதான் ஃபாரன்சிக் வேலை பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. ஏதாவது டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் கிடைக்குதான்னு தேடி பார்த்துட்டு இருக்கோம் சார். எதுவா இருந்தாலும் எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்க கிட்ட நீங்க தெரிய வைக்கணும் சார். ஏன்னா சிறு துரும்பா இருந்தா கூட பெரிய ஓப்பனிங்கா மாறிடும் சார். சரிங்க சார். சார் இங்க பாருங்க, எங்க தரப்புல என்ன தகவல் வந்தாலும் என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம் சார். சரியா? போதும் சார், கவலையே படாதீங்க. சீக்கிரமா உங்க தங்கச்சியை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். போன வைக்கிறேன் சார் நானு. ஏதாவது பிரச்சனையா? அக்கா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏய் இரு. ஏய் அதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போ. அண்ணா இவளுக்கு டிஃபன் கொடுங்க. சரிதா இந்த எடுத்துட்டு. இல்லக்கா எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் அங்க போய் பாத்துக்கறேன். மொத்த வாங்க போற நீ. 2 வாய் சாப்பிடுறதுக்குள்ள ஒன்னும் லேட் ஆயிடாது. ஒழுங்கா சாப்பிட்டு போ. ஏத்தா புனிதா, காலை சாப்பாடு தான் வேணாம்னு சொல்லிட்டேன். மதிய சாப்பாடு எடுத்துட்டு போ. ஒரு நிமிஷம் இரு, சாப்பாடு போய் எடுத்துட்டு. ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். ஏய் இரு, நான் வந்து உன்னை ஆபீஸ்ல டிராப் பண்றேன். என்னக்கா இது? என்ன ரஞ்சிதான்னு நினைச்சியா? நீ என்ன கொண்டு ஆபீஸ்ல விடணுமா? ஏய் எனக்கும் வழியில வேற ஒரு வேலை இருக்கு. நான் வந்து உன்னை ஆட்டோல டிராப் பண்ணிட்டு போறேன். அதே ஆட்டோவை பிடிச்சு எனக்கு போக தெரியும். நீ ஒண்ணும் வர வேண்டாம். அண்ணா பாய். என்ன அக்கா ஏத்து பேசுற? என்ன இந்த புள்ள புரியுது? இப்படி பறந்து பறந்து போறான்னா அவன் நிச்சயம் வெளியே தான் நிக்கிறான் போல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த பிள்ளை தான் ஆபீஸ் வந்து உனக்கு என்ன பிரச்சனை? சின்ன பிரச்சனை. நீ மட்டும் சாப்பிட கையை கழுவிட்டு போட. எங்க எங்க கிளம்பிடுச்சு இந்த பிள்ளை? என்ன சொல்றது? பாக்கெட் கிளீன் சொல்றது யாத்த சொல்றது. போ போ. என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரே குழப்பமா இருக்க. என்னாச்சு? எதுக்கு தங்கச்சி இப்படி ஓடுது? தட்டில் இருக்கிற சாப்பாடை சாப்பிடாம அவசரப்பட்டு ஓடுது. ஒரே குழப்பமா இருக்க. சின்னையாக்கு வேற பதில் சொல்லணுமே. நம்ம என்ன பண்றது? கடவுளே அப்பா முருகா, என்னமோ நீ தான் நடத்துற, எல்லாத்தையும் நடத்துக்க. என்ன திருவிளையாடலும். மாமா ஏதோ 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்ன. இப்ப பாரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு என் வாட்ச்ல. இப்ப ரொம்ப முக்கியம். சீக்கிரம் வண்டி எடுங்க. யாராவது பாத்துட்டு வாங்க. போலாம் வாங்க. இரு என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அங்க என் அக்காவை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. முதல்ல வண்டி எடுங்க, கிளம்பலாம். ஓகே போலாம். சீக்கிரம் பறக்கவா முடியும்? இது பைக்குமா? உட்கார். போங்க சீக்கிரம். இன்னைக்கு இருக்கு ஆட்டோ. அண்ணா நிப்பாட்டுங்க. அண்ணா அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்க.
அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ணா ரொம்ப பக்கத்துல போகாதீங்க, அவங்க பாத்திர போறாங்க. கொஞ்சம் தூரமாவே போங்க. திடீர்னு ஸ்லோ பண்றாங்கம்மா. சரிம்மா, நான் பக்கத்துல போல, இனிமே உஷாரா பாத்துக்கிறேன்.